அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் லஸ்ரா விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ ஈத் விலாகோட பார்ட் 1 வீடியோ. ஸோ ஸ்டார்டிங்கே இந்த தடவை மெஹந்திலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ தேர்ஸ்டே அன்னையிலேருந்து எடுத்த வீடியோ. அன்றைக்கி வந்து ஆர்டர் இருந்ததா, அதுக்கு போயிருந்தேன். ஸோ வந்து டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தா. அந்த சைடு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வச்சும், இன்னொரு ஹேண்டில் நார்மல் ஃப்ளவர் டிசைனுமே கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் பேட்டர்னில் இருக்கும். ஃப்ளவர் மட்டும் வேறு. இதே ஃப்ளவரை பேக் ஹேண்டுக்கு சென்டர் ஃபிங்கரில் மட்டும் ஒவ்வொரு இதுக்கும் வைக்கிற மாதிரியும் கேட்டிருந்தா. ஸோ கேட்டிருந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ பேக் ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஈத் இல்லையா, அதனால் ஈத் லேம்ப் அண்ட் மூன் இது பண்ணி வச்சு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தா. அந்த டிசைனுமே போட்டாச்சு. ஸோ டிசைன் அது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி மெஹந்தி ஆர்டர் முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் வேலையுமே இருந்தது. லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் எப்போயுமே எல்லாருக்குமே இருக்கும். அந்த பெருநாள் மற்ற என்ன தேவையாக இருந்தாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம ஷாப்பிங் போனோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நானும் உமா பிள்ளை 3 பேரும் இங்கே ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஃபரிதா பேக்கரி அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். இங்கே வந்து பனியாரெலாம் நல்லாயிருக்குன்னு எல்லோரும் சொல்லியிருந்தா. அது வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் இன்ஷால்லா நான் அடுத்த ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். எல்லா மாதிரி பனியாலுமே இருக்குது. நானஹத்தா, தம் ரொட்டு, சீனிவாடா, அச்சு பனியா, ஆட்டுக்கால் பனியா எல்லாமே நல்லா இருக்குது. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த கடை டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே போய் கொஞ்சம் பெருநாளுக்குள்ள பனியாலாம் வாங்கிக்கிட்டாச்சு. ஏன்னா வந்து நோம்பில் வந்து பனியா வீட்டிலே செஞ்சு ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. ஸோ சுத்தமாக முடியவே இல்லை இந்த தடவை. அதனால் வெளியில் வாங்கிக்கலான்னு தான் அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம். வர வழியில் பார்த்திங்கன்னா, நிஹால் எனக்கு புது செப்பல் வாங்கி தாங்கன்னு கேட்டார். ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி செப்பல் வாங்கி கொடுத்தாச்சு. ஏன்னா எனக்கு வந்து பெருநாளுக்கு வந்து செப்பல் வாங்கி தரேன், நீங்களே லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அதனால தான் பிள்ளையுமே கூட வந்திருந்தான். அம்மா வந்து என்னையும் கூட்டிகிட்டு வரதுக்காக வந்திருந்தா இல்லையா, சேர்ந்து வந்துட்டார். ஸோ அவருக்கு வந்து செப்பல் புதுசு வாங்கி கொடுத்துட்டு கையில் வச்சுக்கிட்டா. ஜாலியாக ஹாலுக்கு உள்ளது வாங்கி கொடுத்தோன்னே அதை அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் ஹவுரா ஷாப்பி தான் போயிருந்தேன். ஹிஜாப் பார்க்கலாம், அதுக்கப்புறம் செட்டு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடை வந்து கொஞ்சம் நிறைய இது பண்ணியிருக்கா. நிறைய சேஞ்சஸ் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸுமே வந்து இருந்திருக்கு. பேங்கிள்ஸ் அண்ட் ஹேண்ட் பேக்ஸு இது எல்லாமே கிளிப் எல்லாமே வந்து நிறைய வந்திருக்கு. ஹிஜாப்ஸுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதுமாரி அபாயாஸுமே நிறைய வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுண்டா. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். கடையுமே வந்து இப்போ நிறைய ஒரு மாற்றம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பார்த்தவர்களுக்கு வீடியோ பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வீடியோவில் என்ன மாற்றம் அப்படின்ட்டு. ஸோ நான் எனக்கான ஹிஜாப் வந்து கேட்டு போயிருந்தேன். பட் ஹிஜாப் இருக்குது, நான் எதிர்பார்த்த ஹிஜாப் இருக்குது. பட் வந்து கலர் இல்லை. நம்ம லாஸ்ட்டாக வீடியோ அபாயா காட்டியிருந்தேன் இல்லையா, லாவெண்டர் கலர், அதுக்கு மேட்சாக தான் ஹிஜாப் தேடி போயிருந்தேன். பட் எனக்கு கிடைக்கல. எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அப்படி தான் சொன்னேன். அந்த கலர் இருந்துச்சு. நான் அவள்கிட்ட கூட கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தேன் பேஜில். இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் போகிறதுக்கல்ல சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ என்ன செய்கிறது, கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு கடையை மட்டும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். இந்த ஷாப் முடிச்சுட்டு அடுத்தது நான் போனது அல்தாஜ் தான். அல்தாஜ் ஷாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வைக்க இடமே இல்லை. ஸோ அவ்வளோ கூட்டம். நம்ம தான் கடைசி நிமிஷத்தில் ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோண்டா அப்படின்னு நினச்சி பார்த்தா எல்லாருமே அங்கே தான் இருக்கா. அது உள்ளே கால் வச்சு உள்ளே போகிறதுக்கே பயம். எங்கள் அம்மா வெளியிலே கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டா. நீ மட்டும் போயிட்டு வாமா, நான் இங்கேயே நிற்கிறேன், கூட்டத்தை பார்த்தா பயமாக இருக்குதுன்னு சொல்லி பாவம் மனுஷி வெளியிலே நின்றுட்டா. ஸோ நான் வந்து இங்கே வந்து பேங்கிள் தான் ஆக்சுவலாக பார்க்க வந்தேன். நான் வேறு ஒன்று பார்க்க வந்தேன். என்ன ஹேண்ட்பேக் பார்க்கலான்னு வந்தேன். சுத்தமாக செட் ஆகலை. எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அப்புறம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தானே. ஸோ என்னோடய ட்ரெஸ் கலருக்கு மேட்சாக தேடி எடுக்கிறதுக்குள்ளே மூச்சு திணறிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம். எனக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி அத்தனை பேர் சாஞ்சிருந்தாங்க. அந்தளவுக்கு கூட்டம். ஸோ இந்த பேங்கிள் உடஞ்சிடாத அளவுக்கு எனக்கு தேவையான கலருமே எடுத்து இதையுமே பேக் பண்ணிக்கிட்டேன். இதுலேயுமே என்னென்னாக்கா என்னோடய சைஸ்க்கு வந்து 2.8 நான் கேட்டிருந்தேன். அதில் என்னென்னா இந்த கலர் இருக்குது. பட் இது ஒன்று தான் இருக்குது. அதுலேயுமே 12 பேங்கிள்ஸ் இல்லை, 11 தான் இருந்தது. அதுக்காக ரேட்டுமே வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்குள்ளது மட்டும் வாங்கிக்கிட்டாலும். அதோட ஒரு பிரேஸ்லெட்டுமே வாங்கியிருந்தேன். இப்போ இந்த கையில் போட்டிருக்கேன் இல்லையா, இது கொஞ்சம் இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு வேறு ஒன்று வாங்கலான்ட்டு அது வாங்கியிருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. வந்து அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெஹந்தி போட்டிருந்தேன். தேர்ஸ்டே நைட்டு தான். எனக்குமே வந்து பேக் ஹேண்டுக்கு இன்றைக்கி மட்டும் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் போட்டுக்கலான்ட்டு சுத்தமாக அதுக்கப்புறம் நான் மெஹந்தியே போடலை. அது என்னாச்சுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த மெஹந்தி நான் போட்டு முடிக்கிறதுக்கே 12:30 ஆகிடுச்சு, லேட்டாக வேலையை முடிச்சுட்டு வந்ததுனால. ஸோ இதுக்கு மேலே முழிச்சிட்டு இருந்தால் சரி வராதுன்ட்டு பேக் ஹேண்டு டிசைன் மட்டும் போட்டுட்டு தூங்கிட்டேன். ஸோ பொழுது விடிஞ்சு வெள்ளிக்கிழமை. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பேங்கிள் வாங்கியாச்சு. திடீர்னு ஒரு நினப்பு,
நான் என் ஃப்ரெண்டு கிட்ட என்னன்னாக்கா, பேங்கிள் வந்து இப்போ வந்து ஜெம் ஸ்டோன் வச்சு சில்க் த்ரெட்ல பேங்கிள்ஸ் நல்லா பயங்கரமா வைரல் ஆயிட்டிருக்கு. ஆல்ரெடி நான் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாம் நானே செஞ்சு நெறைய சேல்ஸும் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அதோட கலெக்ஷன்ஸ் பேலன்ஸ் தான் இது. எனக்காக செஞ்சது. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் வந்து செஞ்சு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தேன். பட் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால செய்ய முடியாம போயிடுச்சு. சரி அம்மா சொன்னாங்க, "நீ ஓகே, நீ பழைய இதெல்லாம் வச்சிருப்பீல்ல, அதில ஏதாவது இந்த ட்ரெஸ்க்கு மேட்சா இருக்கா?" அப்படின்ட்டு எடுத்து பாருண்டா. அப்ப தான் நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த நெக்லஸ் வந்து செட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டபுள் அடுக்கு உள்ளது. இது நான் 2016ல இது எல்லாமே நான் செஞ்சது. 2016 டூ 17 வரைக்கும் செஞ்சு இந்த சில்க் த்ரெட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் காலேஜ்க்கு, ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் அப்பவே செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் டச் விட்டு போச்சு. ஸோ பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு செய்கிறதுக்கான ஒரு நேரம். சரி கடைசி நிமிஷமாவே இருந்தா என்ன? அதையுமே ட்ரை பண்ணி பார்ப்போமே! ரொம்ப நாளாச்சு நமக்காக ஒண்ணு செஞ்சு பார்ப்போம் அப்டின்ட்டு தான் நான் வேலையில இறங்கிட்டேன். வெள்ளிக்கிழமை காலையில எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். இப்போ என் பிள்ள உட்காந்துருக்கேன்னு கூட அம்மா சொன்னாங்க. இல்லம்மா பேங்கிள் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அப்டின்னு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஒரு பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2016ல ஹஜ் பெர்னாக்கு நான் இதே கலரில் ஒரு சாரீ ஒன்று எடுத்திருந்தேன். அதில் இந்த மாதிரி முத்து வச்சு ஒர்க்குமே இருக்கும். சேம் இதே மாதிரி டிசைன் அதில் கொடுத்துருக்கோம் பேட்ச் பேட்சாக. ஸோ அதில் சாரியில் என்ன டிசைன் இருந்ததோ அதை பேங்கிளில் நான் வந்து கொண்டுட்டு வந்து அப்போங்க செட்டாக நான் செஞ்சு போட்டிருந்தேன். இதுக்கு செட்டானது தான் அந்த நெக்லஸ், இயர்ரிங்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நம்ம தான் பண்ணணுமா அப்படின்னு நினச்சி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு மைண்ட் யூஸ் பண்ணி எல்லாமே நம்ம செல்ஃபாக செஞ்சுருக்கோம். பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு யூடியூப் கிளாஸ் அது இது எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போல்லாம் வந்து சின்னதாக ஒரு மெஹந்தி போடுறதா இருந்தால் கூட அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னு அது இப்போ தான் ப்ரொஃபஷனல் ஒர்க் அப்படிங்கிற பேராக போயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள்லாம் மெஹந்தி இது பண்ணும்போது எனக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது. ஸோ அப்போல்லாம் எந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுக்கும் சர்டிஃபிகேட்டும் எதுவுமே கிடையாது. அது மாதிரி இந்த சில்க் த்ரெட் ஜுவல்லரியுமே வந்து பார்த்திங்கனாக்கா, நான் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து எப்படி செய்கிறாங்க அதை பார்த்து கற்றுக்கிட்டு நான் செஞ்சேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன கேட்குறாங்களோ அதையுமே செஞ்சு கொடுத்துருந்தேன். எனக்கும் நிறைய ஐடியாஸ் வரும். ஒரு ட்ரெஸ் வந்து நான் எடுக்கிறேன், பார்க்குறேன் அப்படின்னா அந்த காம்பினேஷனில் பண்ணுனா எப்படி இருக்கும், இந்த கலர் காம்பினேஷன் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும்னு நானே நிறையாவே இது பண்ணி செய்யவும் ஆரம்பித்தேன். அது ஒவ்வொன்றுமே வந்து நம்ம மைண்டு நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தால் போதும். அதுக்கு சர்டிஃபிகேட்டு தேவை கிடையாது. அது மெஹந்தியாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒர்க்காக இருக்கட்டும், நம்மளுக்கு பிடிச்சி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வேலை பார்க்குறோன்னா அதுக்கு சர்டிஃபிகேட்டு தேவையில்ல. ஸோ அப்படி தான் நான் என்னோடய ஒர்க்குமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கி அந்த ஒர்க் முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து நானா பிள்ளைவ எல்லாருமே வந்திருந்தா. ஸோ அன்றைக்கி வந்து எங்களுக்கு வெறும் சோறு கொஞ்சம் ஆக்கிட்டு பிள்ளைகளுக்கு புலாவ் செஞ்சுட்டு சிக்கன் ஆனங்காய்ச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அண்ட் அன்றைக்கி லன்ச் வேலை முடிச்சுட்டு இயர்ரிங்லேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் வேலை இது பண்ணுறதுக்கு. இயர்ரிங் ஃபஸ்ட்டு செய்யலான்னு தான் நினச்சிட்டு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ரேப் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது வந்து நான் இதுக்கு வந்து சில்க் த்ரெட் ரேப் பண்ணுறதுக்கு ஒரு கார்ட்போர்டு அட்டை அப்படி இல்லைனா இன்விடேஷன் இருந்தால் கூட அதை வச்சு நம்ம வந்து அந்த த்ரெட் ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அவசரத்துக்கு எனக்கு அந்த வாட்டர் பாட்டில் பாக்ஸ் கிடச்சிதா, அதுலேயே வந்து த்ரெட் வந்து ரேப் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒரே ஒரு ஜம்கிக்கு மட்டும் த்ரெட் வந்து இது பண்ணிட்டு வச்சுட்டேன். பட் டைம் பத்தலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மகரிப் நேரம் ஆகிடுச்சு. சரி பிள்ளைங்களுக்கு காஃபி டீ எல்லாம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் இது பண்ணி குடிக்க கொடுத்துட்டு நாங்களும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு லேம்ப்லாம் கொஞ்சம் இது பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பெருநாள் ராத்திரி அப்படிங்கும்போது அந்த புக்கர் போடுறது, லைட் இது பண்ணுறது அது ஒரு அழகாக இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக ஆசையாக இருக்கும். அந்த வைப்ரேஷன் தன்னால் இதாகிடும். பெருநாள் வைப்ரேஷன் அப்போங்க தான் ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது மாதிரி லேம்ப் எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு என் கூட சேர்ந்து நானா பிள்ளைகளுமே எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா. இது எப்படி வைக்கிறது, அது எப்படி வைக்கிறது மாமி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிஹாலோட பர்த்டே அன்றைக்கி தான் யாருமே பக்கத்தில் இல்லைன்னு ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் அன்றைக்கும் பெருநாளுக்கு முதல் நாள் பிள்ளைங்க இங்கே இருந்தது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் புக்கு இதெல்லாம் போட்டுட்டு நானும் அம்மாவும் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் துவா செஞ்சுட்டே உட்காந்துருந்தோம். மஹரிப் தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலே பிள்ளைவ எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாளுவோ. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டின்னருக்கு மைதா தோசை செஞ்சு கோழியானம் இருந்ததா அது இது பண்ணி முடிச்சுட்டு இஷா தொழுதுட்டு அடுத்த நாளுக்கு பணியானுக்குள்ளது அன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு மேலே தான் வேலையே ஆரம்பிக்கிறேன். எனக்கு என்ன பண்ணியிருந்தோன்னாக்கா தம் ரொட்டி தான் வச்சுருந்துச்சு, தம்மடை தான் செஞ்சிருந்து. ஏற்கனவே நோன்பு பெருநாள் வீடியோவில் நான் வந்து இந்த ரெசிபியாகவே போட்டிருந்திருப்பேன் தம்மடை வீடியோ. 6 முட்டைக்கு உள்ள இது மட்டும் செஞ்சுருந்தேன். இதில் வந்து என்னென்னாக்கா இன்னொரு இதில் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பூஸ்ட் போட்டு தம் ரொட்டி செய்கிறது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா, அந்த வீடியோ பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட அம்மா வந்து அதே மாதிரி பூஸ்ட்டு போட்டு இந்த தடவை தம் ரொட்டிக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். எப்போதும் போல தான் இது வந்து ரெசிபி வேணும்னா ஈத் விலாகு நோன்பு பெருநாளுடைய விலாகில் அந்த ரெசிபி கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா லாஸ்ட்டில் வந்து வீடியோ வந்து லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ மாவு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பூஸ்ட்டை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா விறகடுப்பில் நம்ம மாடியில் கொண்டு போய் இது பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடி வந்து கிளறணும், கொஞ்சம் கடாயில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தம்மடை மாவு வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சூடு கிளறி விட்டு அதுக்கப்புறம் தம்மில் வைக்கிறது தான்.
இது வந்து ரெசிப்பியா நான் இது பண்ணல. ஏன்னா நோம்புல தானே நம்ம ரெசிப்பியா வீடியோ போட்டிருந்தோம். 750 கிராம் ரவாக்கு 300 கிராம் சீனி அந்த மாரி மெஷர்ல நான் குடுத்துருந்துருப்பேன். ஸோ, அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டா அந்த பூஸ்ட் இது பண்ணுறது மட்டும் இது பண்ணியிருந்தேன். பூஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான்ஸ்டிக் கடாயில ரெடி பண்ணி வச்சிருந்த தம் ரூட் இத வந்து அதில ஊத்தி நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு லேசா வந்து மிக்ஸ் பண்ணி அது சேர்ந்து வர பதத்துக்கு, அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த தடவ முந்திரிய வந்து ஃபுல்லா இது பண்ணி வைக்காம எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸா இது பண்ணிட்டேன். ஸோ பட்டர் பேப்பர் இல்ல. நான் அத கவனிக்காம விட்டுட்டேன். சரி ஒரு கீ மட்டும் பாத்திரத்தில இது பண்ணிட்டு, ஃபுல்லா டைரக்ட்டாவே வந்து தமட மாவு வந்து அதிலேயே வச்சுட்டேன். செட் பண்ணிட்டு மாடியில கொண்டு போய் அம்மா வந்து விறகடுப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆள்ட்ட குடுத்து தம் வைக்கிறதுக்கு வச்சாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து விறகு அடுப்ப இது பண்ணி எல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னும் நெறைய வேலை இருக்கு. இதுக்கப்புறம் தான் அன்னைக்கு நெறைய வேலையே இருந்தது. என்னன்னா, நான் மாவு வந்து பராசப்பம் செய்யலாம் அப்படின்ட்டு அரிசி ஊற வச்சிருந்தேன் ஆப்பத்துக்கு. அது தம்மட வச்சு எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கவே 9 மணி ஆயிடுச்சு நைட்டு. அதுக்கு மேல ஆப்பத்துக்கு வந்து நான் அரிசி ஊற வச்சிருந்தேன். எப்போ ஊற வச்சிருந்தேன்? காலையில ஊற வச்சது. அத வந்து பார்த்திங்கன்னா, எத்தன மணிக்கு அரைச்சு போட்டிருந்தேன். காலையில பசையறைக்கு உள்ளது தானே. புளிப்பு மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது மாவு கரெக்டான அதுக்கு வந்துரும். அதனால 9 மணியா இருந்தாலும் பரவாயில்லன்னு மாவு அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம வீட்ல பெருநாக்கு வந்து பராசப்பம் செஞ்சு சாப்பிடுறது அப்படின்னு. அடை, வெங்காய அடை, ஜாலரு இந்த மாரியே போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த தடவ பராசப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. மாவெல்லாம் அரைச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வட்லாப்பத்துக்கு ரெடி பண்ணியிருந்தேன். வட்லாப்பத்துல ரொம்ப எங்க வீட்ல வந்து இந்த ரொம்ப தளு 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 தளுன்னு இருந்தா பிடிக்காது யாருக்குமே. ஸோ கொஞ்சம் வந்து திக்கா வட்டலப்பம் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாக. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடியில கொஞ்சமா வந்து பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கேன். முந்திரி, பொட்டுக்கல்ல அண்ட் சுகர். சுகர் வந்து 300 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். முந்திரி வந்து 100 கிராம், 150 கிராம் போட்டேன்னு நெனைக்கிறேன். ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கல்ல. அது கூட ஏலக்காய் சேர்த்து இத மட்டும் பொடி பண்ணி சேர்த்துக்க வேண்டியது. பொடி பண்ணி தனியா வச்சுட்டேன். பால் பக்கத்தில வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு சரியா அளவு ஞாபகம் இல்ல. நல்லா திக்கா பால் வந்து காய்ச்சிட்டு அது ஒரு இதில வச்சிருக்கேன். முந்திரிய வந்து ஊற வச்சுலாம் அடிக்கணும் அப்படின்ட்டு தேவையில்ல. இன்ஸ்டன்ட்டா நம்ம வந்து சீக்கிரமா ரெடி பண்ணுறதுக்கு பொடி பண்ணிட்டாலே போதும். வந்து இந்த மாரி சீனி கூட சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டிங்கன்னா, நல்லா வந்து பவுடர் ஆயிடும். அதுக்கப்புறமா மாவுலயும், முட்டையிலயும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா வட்டலப்பம் ஈஸியா ரெடி. நான் ஊற வச்சு எப்பவுமே அரைக்கிறது கிடையாது. இந்த மாரி பொடி பண்ணி தான் அரைக்கிறது. ஸோ அது மாரி ரெடி பண்ணிட்டேன். பொட்டுக்கல்ல சேர்த்து செஞ்சு பாருங்க. இதுவரைக்கும் நீங்க செஞ்சதில்ல அப்படின்னா, பொட்டுக்கல்ல ஒரு தடவ கொஞ்சமா சேர்த்து பாருங்க. ரொம்ப புசு புசுன்னு வாயில போட்டோனே கரையணும் அப்படின்னு இருக்கும். அது வந்து ரொம்ப லிக்விடா ஒரு மாரி அதா இருக்கிற மாரி இருக்கும். தளு தளுன்னு அந்த மாரி இருந்தா பிடிக்காதுங்கிறதுனால கொஞ்சமா அந்த திக்னஸ்க்காக சேர்க்கிறது பொட்டுக்கல்ல. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இது பண்ணீங்க. இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 10 முட்டை வந்து போல நல்லா வந்து இந்த ஜூஸர் மிக்ஸர்ல வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பால் காய்ச்சினது எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா? ஆற வச்சு அதில வந்து முட்டைய சேர்த்துட்டு, மில்க் மேட் வந்து 120 எம்எல் போல அந்த ஃபுல்லா ஒரு பவுச் ஃபுல்லா சேர்த்துக்கிட்டேன். மில்க் மேடுமே சேர்த்துருக்கேன். அண்ட் பொடி பண்ணுன வட்டலப்பம் மிக்ஸ் அந்த பவுடர். முந்திரி, பொட்டுக்கடலை, சீனி, ஏலக்காய். இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். வட்டலப்பம் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இட்லி சட்டியில தண்ணி வச்சு நம்ம வந்து ஸ்டாண்டு போட்டு வேக வைக்கிற வேலை தான். இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா, 10:30 மணி இருக்கும்னு நெனைக்கிறேன். இத வந்து ஃபில்டர் பண்ணி ஆம் கேக் ட்ரேல வந்து வச்சுட்டேன். அவ்வளோ நேரம் வரைக்கும் வச்சுட்டு நின்னுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இத வேக போட்டுட்டு நான் மெஹந்தி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு சுத்தமா எனக்கு டைமே இல்ல. பரவால்ல நம்ம வந்து மெஹந்தி இடையிலலாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். மத்தபடி இன்னைக்கு வந்து இந்த பேங்கிள் எப்படியாவது செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்காக குயிக்கா வேலைலாம் முடிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியா வட்டலப்பத்த வந்து இட்லி சட்டில வச்சு அத வந்து இது பண்ணியாச்சு. மூடிய போட்டு வச்சாச்சு. இதே வந்து முடிச்சுட்டு எப்படியா இருந்தாலும் அந்த பெருநாக்கு வந்து கடப்பாசி இல்லன்னா நல்லாவே இருக்காது. ஸோ கடப்பாசி கொஞ்சமா ரெடி பண்ணிக்கலான்ட்டு பக்கத்து அடுப்புல வந்து கடப்பாசிக்குமே ரெடி பண்ணிட்டேன். அதையுமே ஒரு பக்கம் ஊற வச்சு வச்சுருந்தேன் கடப்பாசியுமே. ஸோ அத ஒரு பக்கத்தில வந்து அந்த அடுப்பையும் ஆன் பண்ணி அதையும் கொதிக்க வச்சு ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. அண்ட் இந்த தடவ கடப்பாசில வந்து புதுசா ஒரு ஃப்ளேவர் இது பண்ணலாம். ஸ்ட்ராபெர்ரியில வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலா இது என்னன்னா சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ, அம் அந்த கலர் அது மிக்சர்லாம் இருக்கும்ல பாதாம் மிக்ஸ், சாக்லேட் மிக்ஸ், சிரப்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்துருந்தேன். அத வந்து எடுத்துக்கிட்டு வந்து இந்த தடவ செய்யலான்ட்டு. இடையில என்ன ஆஃப் ஆயி வந்துச்சுனாக்கா பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து நான் படுக்க போறேன்னு சொல்லிட்டு கிச்சன்ல லைட்ட ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாக பாட்டுக்கு. அப்புறம் சவுண்ட் விட்டு லைட்ட போட்டோனே, அதுக்கப்புறம் தான் இதாச்சு. ஏன்னா நான் இருக்கிறேன்னு கூட மறந்த மாரி லைட்ட அடக்கிட்டு போயிட்டாக. அதோட இது வந்து வடிகட்டி எல்லாமே எடுத்துட்டு கடப்பாசிய வடிகட்டி எடுத்துட்டு, அந்த ஸ்ட்ராபெர்ரி மிக்சர் தான் வாங்கிட்டு வந்துச்சு. பேக்கர்ஸ் கம்பெனியில ஸ்ட்ராபெர்ரி அண்ட் பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட் 3 ஃப்ளேவர் எடுத்துட்டு வந்துச்சு. ஓகே கடல் பாசிக்கு ஸ்ட்ராபெர்ரி சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்படின்ட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப ஒரு மாரி சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. பார்க்கவே என்னமோ சின்ன பிள்ளை கணக்கா அது ரொம்ப ஆசையா இருந்துச்சு எனக்கு.
அந்த ஸ்ட்ராபெர்ரி ட்ராப்பா அதில வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஜாலியா இருந்துச்சு அது விளையாடுறதுக்கு. விளையாட்டுத்தனமா இருந்துச்சு. நமக்கு தலைக்கு வசந்த பிள்ளை இருந்தாலும் நம்மளும் ஒரு கட்டத்தில சின்ன பிள்ளை தான். அதே மாரி நின்னு விளையாடிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இத கடப்பாசி இது பண்ண வச்சுட்டு சில்க் த்ரெட் பேங்கிள் ரெடி பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாச்சு அந்த பேங்கிளுமே இது பண்ணி ஏன்னா வந்து நம்மளுக்கு டச் விட்டு போச்சு இருந்தாலும் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து ரேப் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான வேலை தான். பட் எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிகினஸ் மாரி இருந்தது. நான் வந்து இன்விடேஷன் எடுத்து நான் அந்த மாரி த்ரெட்ட வந்து இது பண்ணி வச்சுக்கிட்டேன். இயர்ரிங் வந்து செய்யல. பேங்கிள் மட்டும் இது பண்ணிக்கிட்டேன். பேங்கிள்க்கு வந்து த்ரெட் ரேப் பண்ணும்போது இது மாரி இன்விடேஷன் இது மாரி கார்ட்போர்ட் அட்டை கொஞ்சம் ஹைட் இதா இது பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 45 டைம்ஸ் வந்து ரேப் பண்ணணும் த்ரெட்ட. அப்ப தான் வந்து வளையல்ல இது பண்ணுறப்போ நம்ம வந்து ஸ்டிக் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். நம்ம நல்லா 45 டைம்ஸ் ரேப் பண்ணி கட் பண்ணிட்டு எண்டுல வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கணும். அப்ப தான் அந்த நூல் இதாகாது. அதுக்கப்புறம் பேங்கிள்ல வச்சு நம்ம வந்து ரேப் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாரி நான் 2 பேங்கிள்க்குமே இது பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து அம்மா வந்து மகரிப் தொழுதுட்டு ஆப்பிள் ஷாப்பிங் போயிட்டு எனக்கு அந்த ஜெம் ஸ்டோனுமே வாங்கிட்டு வந்தா. வீடியோ கால் போட்டு ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணிட்டு, எந்தெந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே சொல்லியிருந்தா. ஸோ அது பாட்டுக்கு நூல்கண்டு பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிடுச்சு. ஸோ எனக்கு எப்போவுமே அந்த மாரி தான் இருக்கும். ஸோ டச் விட்டு போனதுனால ரொம்ப இதா இருந்துச்சா, ஸோ ஒரு வழியா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பேங்கிள்க்கு வந்து த்ரெட் வந்து சுத்தி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த ஜெம் ஸ்டோன்லாம் வந்து இது பண்ணுறது தான் வேலை. அந்த கலர்ஸ் வந்து என்னென்ன ஷேப்பில் வேணும் அப்படின்ட்டு வீடியோ கால் போட்டு அம்மா எனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாக. ஸோ ரொம்ப நாளாச்சு இந்த ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு. எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வேலை இது பண்ண பண்ண எனக்குமே இப்போ பழைய மெமரீஸ்லாம் வந்து நம்ம இப்படிலாம் செய்யலாம் அப்படின்ட்டு. பக்கத்துலேயே அம்மாவுமே வந்து எனக்கு ஐடியா குடுத்துட்டே இருந்தாக. ஏன்னா வந்து இந்த ஸ்டோனை வந்து இந்த இது மாரி வை, அந்த இது மாரி வையின்னு எனக்கு என்னதான் நானும் யோசிச்சாலும் அம்மாட்ட கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஸோ எந்த ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் சரி, இந்த பேங்கிள்க்கு ஒரு ஸ்டோன் வைக்கிறதுனாலும் சரி, இந்த மாரி செய்யலாமா, அந்த மாரி செய்யலாமான்ட்டு எதா இருந்தாலும் வந்து அம்மாவ கேட்காம செய்ய மாட்டேன். ஸோ அன்னைக்குமே வந்து அம்மா என் கூட உட்காந்துருந்தாஹா. லேட் ஆனாலும் பரவாயில்ல நீ தனியா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட உட்காந்து எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாஹா. ஏன்னா அன்னைக்கு மணி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நான் இந்த பேங்கிள் செஞ்சு முடிக்கிறப்ப மணி வந்து சரியா 2 மணி இருக்கும். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. எப்படியா இருந்தாலும் அந்த பெருநாள் நைட்டு கண்ணு முழிக்கிற மாதிரி ஆயிடுது. அது என்ன வேலை நம்ம சீக்கிரம் முடிச்சு வச்சாலும் சரி, ஏதாவது ஒரு வேலை வந்து இதாயிடும். ஸோ இந்த வளையல் செய்கிற வேலை இருந்ததுனால மெஹந்திய கூட அப்புறம் இது பண்ணிக்கலாம். ட்ரெஸ்க்கு மேட்சா இந்த பேங்கிள் எப்படியாவது செஞ்சிரணுங்கிற ஒரு ஆத்திரத்தில உட்காந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில அம்மாவுமே எனக்கு கொஞ்சம் ஐடியா குடுத்தாங்களா, ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு. இந்த மாரி இது கரெக்ட்டா இருக்கா? அது கரெக்ட்டா இருக்கான்னு அம்மாட்ட கேட்டு கேட்டு நானுமே எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. 2 1/2 மணி ஆயிடுச்சு. எல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனாலயே மெஹந்தி போடாம இந்த த்ரெட் பேங்கிள் எப்படியாவது செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். நானே இத வந்து செஞ்சு எனக்கு ட்ரெஸ்க்கு மேட்சா நான் இது பண்ணி போட்டுக்குவேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஸோ அந்த மாரி நினைக்காதது தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ நான் ஃப்ரெண்டு கிட்ட செஞ்சு போட்டுக்கணும்னு நெனச்சேன். பட் நானே செஞ்சு போட்டுட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் பொழுது விடிஞ்சு பெருநாளைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த விலாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.